காந்தியவாதி சசிபெருமாள் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என கோரி அவரது மகன் தொடர்ந்த வழக்கில் கன்னியாகுமரி எஸ்பி மற்றும் நெல்லை டிஐஜி நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ் தரும் நேரடி தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். வணக்கம் ரமேஷ், நீதி விசாரணை கோரி சசிபெருமாள் மகன் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து சொல்லுங்க. அதாவது காந்தியவாதி சசிபெருமாள் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடை என்கிற அந்த இடத்துல ஒரு டாஸ்மாக் கடை மூடக்கோரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்போன் டவரில் ஏறி ஒரு போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தின் போது அவர் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்திலே இது தொடர்ந்து ஒரு மதுவிலக்கு அமல்படுத்த கோரி மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. இந்த நிலையில் தான் அவர் சசிபெருமாளுடைய மகன் விவேக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் தனது தந்தை சசிபெருமாள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும், எனவே அந்த மரணம் குறித்து தமிழக காவல்துறை விசாரிக்கக்கூடாது, நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வலியுறுத்தி ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி MM சுந்தரேஷ் முன்பு நடைபெற்று வந்தது. அந்த வழக்கிலே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் இந்த வழக்கில் தன்னையும் ஒரு மனுதாரராக இணைத்துக் கொண்டு அவரும் வாதிட்டார். இந்த வழக்கெல்லாம் விசாரணை முடிவெற்று, அதாவது இருதரப்பு வாதங்கள் முடிவெற்று தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது. அந்த வழக்கில் தான் இன்று நீதிபதி MM சுந்தரேஷ் தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பிலே இந்த நீதி விசாரணைக்கு அவர் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. மாறாக அந்த சசிபெருமாள் மரணம் குறித்த அந்த வழக்கை சம்பந்தப்பட்ட கன்னியாகுமரி எஸ்பி மற்றும் டிஐஜி சரக டிஐஜி திருநெல்வேலி சரக டிஐஜியும் அவருடைய நேரடி கண்காணிப்பிலே அந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்று ஒரு உத்தரவை ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். ரமேஷ்குமார், விசாரணைக்கு கால வரையறை எதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா? அதாவது இந்த விசாரணையை தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக காவல்துறை விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் அதனுடைய ஃபைனல் ரிப்போர்ட், இறுதி அறிக்கை என்பதை 3 மாதத்திற்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி MM சுந்தரேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பிலே இந்த வழக்கு விசாரணை முறையாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு மரணம் என்பது ஒரு இயற்கையான மரணம் தான், அவர் அந்த செல்போன் டவரில் ஏறும்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுவிட்டது என்றெல்லாம் தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த வாதங்களையும் அவர் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த தீர்ப்பில். அதே போல மனுதாரர் தரப்பு வாதங்களையும் அவருக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஆக இந்த விசாரணை ஒரு முறையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கன்னியாகுமரியினுடைய அந்த எஸ்பி மற்றும் திருநெல்வேலி சரக டிஐஜி தலைமையில் இந்த கண்காணிப்பில் அந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதாகும். எனவே இந்த உத்தரவினுடைய இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் என்பதை 3 மாதத்துக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார்.